இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை வாங்க, விநாயகர் கும்பிட பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். நிலா குட்டி, விநாயகரை கும்பிட நாளைக்கு தான் பூஜை வேலையெல்லாம் செய்யணும். அப்ப நீ ஹெல்ப் பண்ணு, சரியா? முடியாது, இன்னைக்கே கொஞ்சம் செய்யலாம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, சாமி கோச்சுக்கும். நாளைக்கு பண்ணலாம். இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணணும், சரியா? சரி. துளசி, செங்கல் சூளையில இருந்து களிமண் கொண்டு வந்திருக்காங்க. என்னமோ ஆபரேஷன் பண்ண போறாங்களா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. என்ன ஆபரேஷன்? யாருக்கு? களிமண்ணை வச்சு எப்படி துளசி ஆபரேஷன் பண்ணுவாங்க? என்ன ஆபரேஷனா? யாருக்கு? ஆபரேஷன்லாம் ஹாஸ்பிடல்ல பண்ற ஆபரேஷன் இல்ல, விநாயகர் செய்ய போறாங்கல்ல, அதுதான் அப்படி சொல்லிருப்பாங்க. இப்படிதான் பந்தாவா பேசுவாங்க, ஆனா கடைசியில சொதப்பிடுவாங்க. இப்பெல்லாம் நான் அவங்க கூட சேர்றதே இல்ல. என்னாச்சு? கொஞ்ச நாளா ஓரம் கட்டுற? மறுபடியும் ஏதாவது திட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அவங்கள திட்டினதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட எதுவும் பேசல. அவங்க பக்கம் நான் போறதே இல்ல. உங்க பக்கம் இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க பக்கமா? இது என்ன குடும்பமா இல்ல கபடி போட்டியா? அம்மா, சொன்னா கோவப்படாதீங்க. சொல்லுமா. நான் விநாயகர் செய்ய போறதில்ல. குட். என்ன ஜனனி குட்டுங்கிற? இத பார் துளசி, உன்னை நம்பிதானே நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன். நீ செஞ்சாதாமா நல்லா இருக்கும். இல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு? வேண்டாம், ஒரே குடும்பத்துக்குள்ள எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு? அது கூட நல்லதுதான். துளசி எதுவும் கடுமையா வேலை பார்க்க கூடாது, தூங்காமலாம் இருக்க கூடாது. இல்லனா அம்மன் சிலைய நைட் ஃபுல்லா செஞ்ச மாதிரி செய்வா. சோ நோ காம்படிஷன். என்ன நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டியே? என்ன துளசி, போட்டி நடக்க போதுன்னு ஆசையா இருந்த, நீ என்ன திடீர்னு இப்படி சொல்ற? சித்தி, எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல போட்டி போட்டுக்கிட்டு? அவங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க துளசி. பொண்ணு மாதிரி வருமா? எப்பவும் துளசிய தான் கொஞ்சுவாங்க, ஆனா நான் தான் மருமக. அவங்களே செய்யட்டும், அதை வச்சே சாமி கும்பிடலாம். சிவனை லிங்கமாவும் கும்பிடுறோம், உருவமாவும் கும்பிடுறோம்ல, அதே மாதிரிதான் அவங்க எது வேணாலும் பண்ணட்டும், அதை வச்சே நாம சாமி கும்பிட்டுக்கலாமே. ஆமா ஆமா, நீ கஷ்டப்பட்டு எந்த வேலையும் பார்க்க கூடாது. என்ன ஜனனி, துளசி கஷ்டப்படாமையா எல்லா வேலையும் நடக்குது? என்னவோ நீ பண்ற மாதிரி பேசுற. இல்ல ஆண்டி, நான் அதுக்கு சொல்லல. பாவம், அவங்க மட்டும் கஷ்டப்பட வேண்டாமே, அதுக்காக தான் சொல்றேன். ஏன் துளசி, அப்ப நீ விநாயகர் சிலை செய்யலையா? ஆமா, நோ காம்படிஷன். அவங்க பண்றதுதான் விநாயகர், அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே சாமி கும்பிட போறோம், சரியா?